ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் திருவட்டாறில் அமைந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டத்தில் ஆறுகளால் சூழப்பட்ட திருவட்டாறு பகுதியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி முதலாக கட்டப்பட்ட வைணவ கோவில் எது அப்படின்னா இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் தான். 108 வைணவ திருத்தலங்களில் 76வது திவ்ய தேசமாக இந்த திருக்கோவில் இருக்குது. 13 மலைநாட்டு திருத்தலங்களில் இத்திருத்தலமும் ஒன்றா இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மூலவர் 22 அடி நீளமும் 16,008 சால கிராமங்கள் உள்ளடக்கிய சர்க்கரை திருப்படிமமாக ஆதிசேஷ அரியணையில் அரிதுயில் கொண்டுள்ள ரூபத்தில் இங்கே காட்சி கொடுக்குறாரு. மேற்கு நோக்கிய கோவில். இங்கேருந்து தான் கிழக்கு பக்கமாக பார்த்த கோவில் ஸ்ரீரங்கம். அதே இது மேற்கு பக்கமாக இங்கே பார்க்குறது தான் இந்த திருவட்டாறு கோவிலிருந்து நமக்கு பார்க்குறாரு. இங்கே என்ன இன்னொரு சிறப்புனா சன்னிதானத்தில் முன்னாடி உள்ள 18 அடி சதுரமும் 3 அடி உயரமும் உள்ள ஒற்றை கல்லாலான மண்டபம் தான் ஒரு பொறியியல் அற்புதம்னே சொல்கிறாங்க. அது எப்படி இங்கே கொண்டாந்து கட்டினாங்க அப்படின்னே தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு லொக்கேஷன் பார்த்தோன்னா ஃபுல்லாக கல்தூணில் தான். இப்போ தான் நான் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போது அதில் பார்த்தது தான் ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்குது. பலிபீடம் இங்கே சுற்றி ஒரு சிலைகள் அமைத்து கேரள பாணியில் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க. நெக்ஸ்ட்டு கர்ப்பகிரகத்தில் எல்லாமே நமக்கு ஒரே வாயிலில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் கர்ப்பகிரகத்தில் 3 நிலை வாயில்கள் அமைஞ்சு பெருமாளோட திரு பாதம் தனியாக ஒரு வாயிலையும் திருக்கரங்கள் தனியாக ஒரு வாயில், திருமுகத்தில் ஒரு வாயில்னு சொல்லிட்டு 3 வாயில்கள் வச்சு இந்த கர்ப்பகிரகத்தில் அமைச்சிருக்காங்க. நம்மாழ்வாரால் 11 பாடல்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் இது. புரட்டாசி பங்குனி மாதம் மட்டும் 3 முதல் 9 வரை உள்ள நாட்களில் அஸ்தமன சூரியனுடைய நீள்கதிர்கள் கர்ப்பகிரகத்திலோட பரவி மூலவரை வணங்குறது தான் இந்த கோவிலுடைய தெய்வீக அதிசய காட்சியாக இருக்குது. அடுத்தது மிக அழகிய மர வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகளோடைய கூடிய கேரள கட்டட பாணியில் அமைக்கப்பட்ட இந்த திருக்கோவில் தான் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில். அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஒற்றை கல்லாலான மண்டபம்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். இது கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடியே இருக்குது. இதில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வாயில்களுடைய பெருமாள் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாரு. தனித்தனி பகுதியாக தான் நமக்கு சப்டிவிஷனாக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இதுதான் முன்னாடி உள்ள கல். இது தனியாகவே நம்ம இங்கே நமக்கு போகிறதுக்கு அலவுடு கிடையாது. நம்ம உள்பிரகாரம் வழியாக நம்ம அப்படியே சுற்றி வர மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட வடிவமைப்பு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே இதுதான். இதோட லொக்கேஷன் உள்ளாரையும் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்பில் இருக்குது. இங்கேருந்து இந்த இதில் கர்ப்பகிரகத்தில் விமானம் அமைச்சிருக்காங்க பாருங்களேன். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமானதாக இருக்குது இந்த கோவில். நம்ம பார்க்க வேண்டிய கோவில். இதுவரை நம்ம பார்க்காததுலேயே பெருமாள் கோவில்லையே இது ஒரு விசித்திரமான கோவிலாக இருக்குது. அழகான வடிவமைப்பில் அவ்வளோ ஒரு நீட்டாகவும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே தீராக்குட்டி என்ன பார்த்துட்ருக்காங்கன்னா அங்கே ஒரு ஆந்தை இருந்தது. இந்த கோவிலோட ஆந்தைன்னு சொல்லிட்டு அந்த ஓரமாக அங்கே இருந்தது. அதை தான் அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா. இங்கே சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா கலை வேறுபாடுகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம மூலவரை தரிசிக்கிறோம். மூலவரில் இதில் பாதங்களுக்காக உள்ள வாசல் இது. ஒரே இதில் தான். ஏன்னா பெரிய அடி நீளத்தில் அவர் 22 அடி நீளத்தில் அவர் படுத்திருக்கிறதுனால நம்மளோட ஃபுல் தோற்றத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு நமக்கு 3 வாயில்களாக நமக்கு அமைச்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே மூலிகைகளான சிலைகள் தான். அது கற்சிலைகள் கிடையாது. மூலிகையான அதாவது சால கிராமங்களால் ஆன சிலைகளாக இதை நமக்கு படிகமாக நமக்கு அமைச்சிருக்காங்க. முன்னாடி உற்சவர் சிலை இவர் நடுபாகம். இதில் நமக்கு வயிறு பகுதியிலேருந்து தொடையிலேருந்து வயிறு பகுதி வரை நமக்கு தெரியுது. அடுத்த பகுதியில் தான் நம்ம பார்க்க போகிறது அவருடைய அரிதுயில் காட்சி தான். அதாவது அவர் தூங்குறதுல ஒரு கையை மடக்கியும் ஒரு கையை கீழே வைத்த வண்ணமும் நமக்கு வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரொம்ப அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டாக தான் அந்த இடத்துலையே நமக்கு வச்சுருந்தாங்க. ஓரளவு தான் நமக்கு வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. இதில் கை இந்த பக்கமாக கீழே இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். அதில் எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு நம்ம வெளியில் வரோம். இது ஃபுல்லாகவே மணி சட்டகத்தாலான மரத்தாலான வேலைப்பாடுகள்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த கோவிலில் இந்த இதில் கர்ப்பகிரகத்தை சுற்றியே நமக்கு வச்சுருந்தாங்க. பெருமாள் திருவட்டா இது 4 சுற்றி நதி ஆறாகும் இந்த ஊருக்கு பேர். அதனால தான் திருவட்டாறுன்னு பேர். இவர் உள்ள சுயம்பு பெருமாளாகும். சுயம்பு பெருமாள்
പിന്നെ ഇവര് 16,008 சாலக்கிராம் 22 அடி நீளத்தில் படுத்திருக்காரு. இவரை பார்த்து தான் திருவனந்தபுரம் பத்மநாப சாமி செஞ்சாங்க. அவரு 18 அடி நீளம், அவரு 12,008 சாலக்கிராம், இவரு 16,008. 22 18 கடுகு சர்க்கரை மூலிகை கண்டக நதியிலேருந்து மேம்பாலத்திலேருந்து கொண்டு வருவாங்கல்ல அந்த சாலக்கிராம். പിന്നെ ഇവര് മുഖം ഇടം വലത് പக்கம், அவரோட முகம் இடது பக்கம். 2 பேரும் மூத்தோட முகம் பார்க்குறாங்க, திரும்பி படுத்துருக்காங்க. அவரு கிழக்க பார்த்து இவரு மேற்க பார்க்குறோம். പിന്നെ പടി ഏറെ നിന്ന് കുമ്പിട്ടില്ല ഇടം, அந்த இடத்துக்கு இடம் ஒரே கல்லாகாது, அதான் ஒற்றைக்கல் மண்டபம். 18 அடி வீதி, 18 அடி நீளம், 3 அடி ஹைட்டு, ஒரே கல். அதனால தான் யாருமே அதில் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, கொடிமரத்தில் தான் நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க தான் கோயிலில் உள்ள 20 ஆண்டு காலம் பணியாற்றிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட இந்த கோவில் வரலாறை நம்ம கேட்டோம். அவங்கள மூலியமாக தான் நமக்கு வந்து இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த கோவில்லையே சைட்லேயே நமக்கு கிருஷ்ணர் சிலை வந்து வச்சுருந்தாங்க. இதில் இருந்து நம்ம இன்னொரு பார்க்க வேண்டியது பெருமாள் கோவில் வந்து இவரோட சப்டிவிஷனாக இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி கோவில் நடந்து வந்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இந்த இதில் இருந்து இங்கே ஃபுல்லாகவே ஒரு ரோஜா வனத்துக்குள்ளார ஒரு பெருமாள் இருக்கிற மாரி அமைஞ்சிருக்கு. இதுவும் கேரளா பாணியில் தான் இருக்கு. இதில் உள்ள பெருமாளை நம்ம தரிசிக்கலாம். இது ஒரு சின்ன உருவத்திலேயே நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வெளி பிரகாரத்துலேயும் ஒரு ரோஜா தோட்டம் மாதிரி இருந்து அதில் உள்ள பூவையே பறிச்சுட்டு வந்து இந்த கோவிலில் வந்து சாத்துறது வந்து சிறப்பாக இருக்குது. இதை வெளி பிரகாரத்தில் உள்ள அவருடைய சுவர் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நம்ம கேரளாவில் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே வடிவமைப்பில் இருக்கிறது தான் இந்த கன்னியாகுமரி ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில்லையும் நமக்கு இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம ரோஜாவனத்தை நம்ம பார்க்கலாம். இது ரோஜாவனத்தில் ரோஸ்லாம் நிறைய வந்து பூத்துருந்துச்சு. அதில் நாங்களும் கொஞ்சம் பறிச்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு வந்தோம். இதில் இன்னொரு சிறப்பம்சம்னா ஆதிகேசவ பெருமாள் வந்து வருடத்திற்கு 2 முறை வந்து பள்ளி வேட்டைக்கு செல்கிற கோவில் எது அப்படின்னா ஜடாதீஸ்வரர் கோவில். நம்ம அந்த கோவிலை தரிசிச்சுட்டு இந்த ஜடாதீஸ்வரர் கோவிலை வந்து அவசியம் நம்ம பார்க்கணுமா. ஏன்னா பெருமாளே வந்து வருடத்திற்கு 2 முறை செல்கிற கோவில் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கோவிலையும் போய் அங்கேருந்து நமக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவிலும் இருக்குது. நம்ம அங்கே விநாயகரை வணங்கிட்டு இங்கே விநாயகர் வந்து ஒரு தங்க காப்பு சாத்தின மாதிரி ஒரு அழகான ஒரு அலங்காரத்தில் இருந்தார். இதிலும் ஒரு மீடியமான ஒரு கோவில் தான், ரொம்ப பெரிய அளவில் இல்லை, ஒரு நடுத்தரமான கோவிலாக இருக்குது. ஆதிகேசவ பெருமாள் கோவில் தான் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. இந்த கோவிலில் வந்து அவர் உற்சவரை தான் நம்ம பள்ளி வேட்டைக்காக எடுத்துகிட்டு வர்றது. அதனால் நம்ம சிவனையும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வழிபட்டுட்டு வந்தோம். இங்கே மணிக்குட்டன் அப்படிங்கிற ஒரு காளை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. காளை ஆல்ரெடி முன்னாடி உள்ள காளை வந்து இறந்து போனதுக்கப்புறம் இந்த மணிக்குட்டனையும் தனியாக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காளையாக இருந்தது. இதுவரை நம்ம பார்க்காத காளை அது. இது வந்து ஒரு மாதிரி திமிழோட அவ்வளோ அழகாக இருந்தது. இவர் தான் ஜடாதீஸ்வரர். இங்கே இருந்து மணிக்குட்டனுக்கு வந்து நம்ம ஏதாவது உணவு வழங்கணும், அதுக்கு நமக்கு ஃபுட்டுக்கு ஏதாவது காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் சாப்பாடுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வந்தோம். ஓரளவு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். இதை பார்த்துட்டு நம்ம தரிசித்தாச்சு, சிவனுடைய அருளையும் பெற்றுட்டு நம்ம வந்து அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோன்னா இதுலேயே இருக்கிற கருடாழ்வார் சன்னதிக்கு தான் நம்ம போக போகிறோம். சிவனுக்கு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இது வெளிப்பிரகாரம் ஜடாதீஸ்வரர் கோயிலில் நம்ம வெளிப்பிரகாரத்து வழியால் தான் நம்ம உட்பிரகாரமே வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து இந்த லொக்கேஷன் தான். இதில் நம்ம கருடாழ்வாரையும் நம்ம பார்க்கலாம். கருடாழ்வாரை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா ஜடாதீஸ்வரர் கோவிலுக்கும் ஆதிகேசவ பெருமாளுக்கும் நடுவில் இந்த கருடாழ்வாரை வச்சுருக்காங்க. ஏன்னா கருடாழ்வார் வந்து எப்பொழுதுமே பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் வாசல்லே தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சென்ட்ராக வந்து 2 கோவிலுக்கும் சென்ட்ராக வந்து அமைச்சிருக்கிறது சிறப்பாக இருக்குது. மேலும் இது போல் 108 வைணவ தேசங்களின் சிறப்புகளை அறிய எங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.